அடுத்து 11/7/2025ல நமக்கு வந்துட்டு இன்னொரு பிரஸ் நியூஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே பைலிங்குவலா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 150 இருக்கும். டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 3 hours இருக்கும். நீங்க எழுத போற மார்க்ஸ் எவ்வளோனா 150 மார்க்ஸ்க்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. நம்ம அப்லோட் பண்ண போறோம் இல்லையா டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸோட சைட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நம்ம போட்டோகிராஃப் அப்லோட் பண்றோம் இல்லையா அந்த போட்டோகிராஃப் வந்து ஜேபிஜி, ஜேபெக், பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கலாம். 20ல இருந்து 60 கேபிக்குள்ள இருக்கணும். சிக்னேச்சர் தி சேம் ஃபார்மேட் தான், ஜேபிஜி, ஜேபெக், பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கலாம். 10 to 30 கேபி வரைக்கும் இருக்கணும். அண்ட் தென் நம்ம அப்லோட் பண்ண போற அதர் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஜேபிஜி, ஜேபெக், பிஎன்ஜி ஃபார்மேட்ல 60ல இருந்து 120 கேபிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. நம்ம வேலிட் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு த்ரூ திஸ் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் தான் நமக்கு கம்யூனிகேட் செய்யப்படும். ஸோ கரெக்டான உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட இமெயில் ஐடியும் வந்து கொடுங்க. அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம நீங்க வந்து என்ன பண்ணிடுங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் அன்னைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் 5 பிஎம்க்கெல்லாம் வந்து அந்த சப்மிஷன் டைம் வந்து முடிஞ்சிரும். லாஸ்ட் டேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லேட்டா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து டிலே பண்ணாதீங்க. 5 பிஎம் தான் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்க லாஸ்ட் டைம். இதுல நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது, கிரீவன்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம TRB grievances@tn.gov.in நம்ம மெயில் பண்ணணும்.